ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம சாரதாமாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமா? ஐயோ 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 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட மனசுக்குள்ளே. என்னன்னு பார்க்குறீங்களா? ஐயோ வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற, எதை நோக்கி பயணம் போகுது என்று தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. எல்லாரும் ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் கோச்சிக்கிட்டு இருக்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாரு, இந்த குளூரில் அவங்களை வெளியில் நிற்கிற வைக்க பாவம் வேணாம் அப்படின்னு சொல்ல, காவேரியும் ஒரு பக்கம் சொல்ல, உடனே கங்காவுக்கு காண்டாகுது. இந்த நிலைமையிலுமாடா காண்டா காம்ப அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இவங்க பெரிய நல்லவங்களாம், இவங்க நல்லவங்களா காமிச்சிக்கிறாங்களாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ நிக்கட்டுமே, நமக்கு என்னன்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல கேட்காம நம்ம விஜய் போய் உள்ள கூட்டு வராரு. கூட்டு வந்தோடனே சாரதாமாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, அப்படியே கோவத்தில் கொந்தளிச்சு போன சாரதா சரசரம்னு உள்ள போயிட்டாங்க. உள்ள போய் அங்கே உட்காந்துக்கிட்டு ஊன்னு புலம்புறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம காவேரி வழக்கம் போல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குடும்பம் உள்ள வந்து உட்காந்துருச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு, அதாவது 2 பேர்ல ஒரு பொண்ணு இருக்காங்களே, அவங்க வந்துட்டு நான் உள்ள போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுமா, யாரு கேப்பா, இது நம்ம வீடுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அடிச்சு சொல்றான், டே நல்லா வருவாடா நீ, இது எப்படிங்கிறியா இருக்கு, நீ கேள மச்சான் நீ கேள அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா பாட்டி ஒரு பக்கம் வெளியில் பூஜை போடுறேன்னு வந்து நிற்க, அத்தைன்னு சொல்ல, நீலாம் அத்தை சொத்தல்ல, என் மருமக வேற சாரதான்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா இது உங்கள் பேரப்புள்ளன்னு சொல்லிட்டு, மருமகனா கொஞ்சம் ஓர வஞ்சனை இருக்கத்தான் செய்யும், ஆனால் பேரப்புள்ளனா யாருக்கா இருந்தாலும் மனசு இறங்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உன் பேர் என்ன அப்படின்னு கை பிடிச்சி கேட்க, அந்த டைம் பார்த்து சாரதாமா பார்த்துட்டாங்க. ஓ அப்படியா, நீயும் ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சதை பார்க்கணுமே. ஐயோ இந்த கிளிக்கிறாள், எந்த ஒரு காரியா இருப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாட்டிக்கு பாயாசம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. வச்சு செஞ்சு விட்டாங்க நம்ம பாட்டியை. அதுக்கப்புறம் வந்து உள்ள திட்ட, அதுக்கப்புறம் பாட்டிக்கு புது உறவு தேடுதாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையா கோபால, இதெல்லாம் கம்முன்னு போடுற சோத்தை சாப்பிட்டு செவனின்னு உட்காந்துருக்கலாம்ல, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க திருன்னு முடிச்சுட்டு உட்காந்துருக்க. சரின்னு சொல்லிட்டு 4ங்கிற எபிசோடில் போட்டு காமிச்சிங்க பாருங்க. இதை தான் ஒரு வாரமாக போட்டு காமிக்கிறாங்க. மறுபடியும் நான் சொல்ல விரும்பலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்